இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 24 26 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு புனித லாரன்ஸ் என்ற திருத்தொண்டர் மறைசாட்சி விழாவும் கூட. இயேசுவுக்காக அவர் தோசை கல்லிலே தோசை சுடுவதை போல அவருடைய உடல் சுடப்பட்டது. கொஞ்ச நேரம் வெந்ததும் அவர் சொன்னார், இந்த பக்கம் வெந்து போய்விட்டது, என்னை திருப்பி போடுங்கள் என்று சொன்னார். இயேசுவுக்காக. நாம் அப்படி தோசை கல்லிலே வேகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் தினந்தோறும் உண்மைக்கு சான்று பகர்வது, அன்பு கொண்டு வாழ்வது, நீதி நேர்மையுடன் நடப்பதில் உறுதியாயிருப்பது, இந்த கால சூழ்நிலையில் இந்த உலக இயல்புகள் தலைதூக்கி நம்மை அழுத்த பார்க்கின்ற சூழல்களில் இதுதான் தோசைக்கல்லில் வெந்து போவதை போல தயாராக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை ஆனால் என்ன, நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காகவே. இயேசு சொன்னார், நானே உண்மை என்று. நான் வாழ்வது உண்மைக்காகவே. விவிலியம் சொல்லுகிறது, அன்பே கடவுள். நான் வாழ்வது அன்பு செய்வதற்காகவே. அந்த வெறி இருக்க வேண்டும். வெறி என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஆழ்ந்த விதத்திலே கோட்பாட்டில் நம்முடைய இயேசுவினுடைய மதிப்பீடுகளில் நாம் வேரூன்றி இருக்க வேண்டும். அப்படி இருப்பதைத்தான் இயேசு நமக்கு வாழ்க்கை பாதையாக அமைத்து கொடுத்திருக்கிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் பலனளிக்கும். நாம் பலனளிக்க வேண்டும். 15-16 யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உலகிற் சென்று நீங்கள் மிகுந்த பலன் தரும்படியாக உங்களை நான் அனுப்பினேன். ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காகத்தான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், நம்பிக்கையாளர்களாக, ஊழியர்களாக. ஆகவே நாம் நம்மோடு வாழுகின்ற மற்ற மக்களுக்கு, நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு, ஊழியர்கள் இல்லாத மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவன் திருந்தணும். நம்முடைய வாழ்க்கை அவனுக்கு மனசாட்சியாக இருக்கணும். நம்மை பற்றி தெரிந்தவன் இயேசுவை பற்றி தெரிந்தவனாக மாறணும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு சான்று பகர்ந்து வாழ எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.